இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எல்லாமே ஒரே நாள்ல மறைஞ்சு போயிட்டா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கேட்கவே நல்லா இருக்குல்ல. யாருக்கும் எந்த நோயும் வராது. ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்ல ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. செமையா இருக்கும். யாருக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்ல. எப்பவுமே எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கலாம். கேட்கவே செமையா இருக்குல்ல. ஆனா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு. இது எதுவும் அப்படி நடக்காது. இதுக்கு ஆப்போசிட்டா எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். அது என்னன்றத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நம்ம இப்ப இந்த வீடியோல முதல் 1 மணி நேரத்துல என்ன நடக்கும்? முதல் 1 நாள்ல என்ன நடக்கும்? 1 வாரத்துல என்ன நடக்கும்? 1 மாசத்துல என்ன நடக்கும்? 1 வருஷத்துல என்ன நடக்கும்? அப்புறம் ஒரு 10 வருஷத்துல என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு டைம்லைன் பிரேக் டவுனா பார்க்க போறோம். ஏன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தி இவ்ளோ பெருசா பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெனைக்கிறத விட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு நுண்ணுயிரி தானேன்னு அத நம்மளால விட்டுற முடியாது. இமேஜின் தி சினாரியோ ஒரே ஸ்னாப். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அழிஞ்சு போயிருச்சு. இந்த நொடியில இருந்து இப்ப இந்த பூமியில என்ன நடக்கும்னா, நம்மளோட ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்ல முடியாம படுத்திருக்கிற, அதாவது நோய் கிருமிகள்னால பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம இருக்கிற எல்லாருமே சடனா சரியாக ஆரம்பிப்பாங்க. எல்லாம் அப்பப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்ல. அவங்க ஆல்ரெடி குணமடைஞ்சுட்டாங்க. ஏன்னா, எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணல. இந்த காத்தே ஒரு மாதிரி வந்து வித்தியாசமா இருக்கும். நம்ம இருக்கிற என்விரான்மென்ட்டே வித்தியாசமா மாறி இருக்கும். நம்ம பிரீத் பண்ணும்போதே ஒரு ரிலீஃபான ஒரு பிரீத்திங்கா இருக்கும். வழக்கமா ஏர்ல வந்து நெறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். நுண்ணுயிரிகள் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு நொடியும் உள்ள போயிட்டு வெளிய வந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த தடவ ஏர் டென்சிட்டிலயே நமக்கு ஒரு வித்தியாசத்த பார்க்க முடியும். நம்ம பிரீத் பண்ணும்போதே அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். இது முதல் 1 மணி நேரத்துல. அது மட்டும் இல்லாம, ஃபுட் ஸ்பாயிலேஜ் உணவுப் பொருட்கள் கெட்டு போறது. நீங்க நேத்து சமைச்ச ஒரு பொருளா இருக்கலாம். அது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கலாம். இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு துளி கூட கெட்டு போயிருக்காது. நீங்க அத தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா, ஃபுட்ட ஸ்பாயில் பண்ணக்கூடிய டைபாய்ட், காலரா, கிளாஸ்ட்ரிடியம் மாதிரியான பாக்டீரியாஸ் மொத்தமாவே அழிஞ்சு போயிருக்கும். ஸோ, அந்த ஃபுட்டு நீங்க சாப்பிடுற அளவுக்கு சேஃபான ஃபுட்டா மாறி இருக்கும். முதல் 1 மணி நேரத்த தாண்டியாச்சு. இப்ப முதல் 1 நாள் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இங்க தான் நெறைய முக்கியமான சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்புல வேர்க்கும் இல்லையா? யாரோட உடம்புலயும் எந்த பேட் ஸ்மெல்லுமே வராது. ஏன்னா, வேர்வையில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம மேல இருந்து ஒரு பேட் ஸ்மெல்ல கொண்டு வருது. அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சிருப்போம். பட் நம்ம வாயிலிருந்து எந்த ஸ்மெல்லும் வராது. ஏன்னா, நம்ம வாயில பாக்டீரியாவே இருக்காது. நம்ம எப்படி தூங்குனோமோ அப்படியே இருக்கும் நம்ம வாய். அடுத்த நாள் குளிக்கிறதுக்கான தேவை கூட இருக்காது. உடம்புல ஆயில் ஸ்வெட் ஆயிருக்கலாமே தவிர, அதுக்கு மேல எந்த பாக்டீரியாவும் இருக்காது. ஸோ, நம்ம அதிகமா கிளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. பட் அன்னைக்கு நைட் ஆகும்போது தான் உண்மையான ட்விஸ்ட்டே இருக்கும். நமக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருக்கிற நம்ம ரெகுலரா சாப்பிடுற மட்டன், சிக்கன், பீஃப், போர்க் இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதுங்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ சாப்பிடுறது கிடையாது. ஆனா, அதுங்களோட ரெகுலர் டயட்ல இருக்கக்கூடிய புல்லு, அதுங்க சாப்பிடும் இல்லையா புல்லு, நம்ம சாப்பிடுற மிருகங்கள் முக்காவாசி நேரம் ஒரு ஹெர்பிவோரா தான் இருக்கும். அதாவது பிளான்ட்ஸ சாப்பிடக்கூடிய அனிமலா இருக்கும். அதுங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதுங்க உள்ள அதுங்க உட்கொள்ளக்கூடிய எந்த சாப்பாடும் அதுங்களுக்கு செரிமானம் ஆகாது. ஒரே ராத்திரியில எல்லா மிருகங்களும் ஜீரணம் சார்ந்த பிரச்சனையால கஷ்டப்படுங்க. அந்த அனிமல்ஸோட குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அதுங்க தான் இந்த புல்லுல இருக்கிற செல்லுலோஸ் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் சுகர பிரேக் டவுன் பண்ணி குடுக்கும். அதனால தான் அந்த அனிமல்ஸ் சாப்பிடுறது அதுங்களுக்கு ஜீரணம் ஆகுது. ஸோ, இந்த ப்ராசஸ் அப்படியே கட் ஆகும். அந்த மிருகங்கள் சாப்பாடு இல்லாம சாப்பிட்டாலுமே ஜீரணமாகாம இறந்து போயிரும். இப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் மறைஞ்சு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ இத விட மோசமான நிலைக்கு நம்ம பூமி போயிட்டு இருக்கோம். என்ன நடந்துகிட்டு இருக்கும்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லா லைவ் ஸ்டாக்ஸுமே வந்து அழிஞ்சிரும். கிட்டத்தட்ட முக்காவாசி அனிமல்ஸ் இறந்துரும். இதனால என்ன ஆகும்னா, பெரிய ஃபுட் ஷார்டேஜ் வரும். நெறைய பேர் வெஜிடபிள்ஸ் தானே சாப்பிடுறாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அரவுண்ட் 20-40% ஆஃப் ஃபுட் வந்து நம்ம கன்சியூம் பண்றது வந்து நான்வெஜ் இருக்கும். அந்த 20-40% ஆஃப் ஃபுட் வந்து அந்த இடத்துல ஷார்டேஜ் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 40% மக்கள் பட்டினி கிடக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, ஃபுட்டோட சப்ளை செயின் வந்து அந்த இடத்துல கட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்பதான் நம்ம இன்னும் மோசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இறந்து போற அனிமல்ஸ் எல்லாம் அங்கங்க கிடக்கும். அதுங்க யாரோட பாடியுமே டீகம்போஸ் ஆகாது. ஏன்னா, மக்கி போக வைக்கிற அடிப்படையான ப்ராசஸ பண்றது நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த இடத்துல ஒரு பாக்டீரியா, மோல்டு வந்து அந்த இறந்து போன அனிமலோட உடம்புல இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ பிரேக் டவுன் பண்ணி மக்கி போக வைக்கலைன்னா, அந்த பாடி அங்கேயே தான் கிடக்கும். நம்ம மரங்கள்ல இருந்து உதிர்ற செடி, கொடி, இலை, காஞ்சு போனது எல்லாமே அங்கங்க அப்படியே கிடக்கும். ஏன்னா, இத எதையுமே மக்கி போக வைக்கிறதுக்கான மைக்ரோ ஆர்கானிசம் இப்ப இந்த உலகத்துல இல்ல. பூமியே மிகப்பெரிய குப்பை காடா காட்சியளிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ, இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் மறைஞ்சு போய் முதல் மாசம் என்ன நடக்கும்னா, இந்த பூமியே ஒரு மிகப்பெரிய குப்பை காடா காட்சியளிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, நெறைய உயிரினங்கள் இறந்து போயிருக்கு. 2வதா நெறைய
மரங்கள்ல இருக்கிற செடி கொடிகள்ல இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த பூமியே வந்து ஒரு மிகப்பெரிய குப்பைக்காடா இருக்கும். ஹியூமன்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ற வேஸ்ட் கூட எங்கேயுமே டீகம்போஸ் ஆகாம அப்படியே மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அதுங்களை டீகம்போஸ் பண்றதுக்கு எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் இல்லை. இங்க அதை விட பெரிய இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கும் இந்த நேரத்தில். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் மறைஞ்சு போய் கரெக்டாக 1 மாதம் கழிஞ்சதும் நமக்கு பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா பிளான்ட்ஸோட அடிப்படையாக அதுங்களோட செல்களில் இருக்கிற டிஎன்ஏ இழைகளில் இருக்கிற நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதை எல்லா செடிகளாலையும் டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைசோபியம், ரைசோபஸ்னு நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியாஸ் மண்ணில் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து கொடுக்கறனால தான் அதை இந்த பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்க முடியுது. ஸோ இப்போது அந்த ப்ராசஸ் முழுசும் டிஸ்டர்ப்ட் ஆகுறதுனால எந்த செடி கொடியிலையும் ஈல்டிங் இருக்காது. அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் முளைக்காது, வராது. ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய ஃபுட் ஷார்ட்டேஜ் உருவாகும். உலகம் முழுக்க பஞ்சம் வரும். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பட்னி கடந்து இறந்து போக ஆரம்பிப்பாங்க. அதோட சேர்ந்து இன்னொரு பெரிய பிரச்சனையா நம்ம கடல்களில் இருக்கிற ஃபைட்டோ பிளாங்டன்ஸ், அதாவது கடல்ல இருக்கிற தாவர உயிர்கள், அதுவும் ஒரு டைப் ஆஃப் நுண்ணுயிரிகள் தான். அதுங்க கடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை சாப்பிட்டு வளரக்கூடியது. அந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் எல்லாம் சடனாக அழிஞ்சு போக ஆரம்பிக்கும். அதை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மீன்களும் அழிஞ்சு போக ஆரம்பிக்கும். இப்படி ஒரு இனம் அழிஞ்ச உடனே அதோட கண்டினியூவேஷனாக கடலில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். இதை விட ஒரு பெரிய பிரச்சனையாக ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் தான் மனிதர்கள் சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன், பிராணவாயுவை 80% வரை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆக்சிஜன் பிராணவாயுவோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். இப்போது 1 வருஷம் ஆயிடுச்சு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த பூமியிலிருந்து மறைஞ்சு போய் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பூமியே நமக்கு அடையாளம் தெரியாத ஒரு பிளானட்டாக மாறி இருக்கும். ஏன்னா எங்கேயுமே தாவரங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இங்கே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கும். ப்ரீத் பண்ணுறதுக்கான ஆக்சிஜன் இருக்காது, சாப்பிட்றதுக்கான ஃபுட் இருக்காது. லிட்ரலி இந்த பூமி ஒரு பாலைவனமாக மாறி இருக்கும். கடல் இருக்கும், இன்னொரு பக்கம் வெறும் மண்ணும் கான்கிரீட் பில்டிங்ஸால் நிறைஞ்ச பாலைவனமாக இந்த பூமி மாறி இருக்கும். முதல் 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ நம்ம பூமி பார்க்க மார்ஸ் மாதிரி இருக்கும். சுத்தமாக எந்த உயிரினங்களும் வாழ முடியாத ஒரு பேரன் லேண்ட்ஸ்கேப். அமேசான் காடுகள் மாதிரி பெரிய பெரிய காடுகள் கூட இல்லாமல் இருக்கும். சொல்ல முடியாது, இமயமலையில் இருக்கிற மொத்த பனியும் கூட உருகி இருக்கலாம். கடல் மட்டம் பல மடங்கு உயர்ந்திருக்கலாம். ஏன்னா இங்கே ஆக்சிஜன் சப்ளை கிடையாது. அண்ட் எதனால் இந்த கடல் மட்டம் உயரலாம், எதனால் பூமி வந்து இப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் சூன் அஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மறைஞ்சு போனதும் இந்த நம்ம பூமியில் இருக்கிற காடுகள் எல்லாமே வறண்டு போக ஆரம்பிக்கும். வறண்ட காடுகள் சீக்கிரமாக தீப்பிடிச்சிக்கும். அப்படி தீப்பிடிக்கும் போது நிறைய கார்பன் எமிஷன் நம்ம அட்மாஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து நம்ம அட்மாஸ்பியரும் வாழ தகுதி இல்லாத அட்மாஸ்பியராக கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக மாறும். இப்போது பூமியால் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால, அதாவது கார்பன் டை ஆக்சைடுன்றது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ், அது வந்து பூமியை வெப்பமயமாக்கும். இப்போ பூமி அதீத வெப்பமயமாகி நம்ம ஆர்டிக் அண்ட் அண்டார்டிகாவில் இருக்கிற ஐஸ் எல்லாமே உருகி இந்த கடல் மட்டம் உயர்ந்திருக்கும். நிறைய லேண்டு, நம்ம சென்னை, கன்னியாகுமரி, டு பி ஃப்ராங்காக நம்ம தென்னிந்தியாவோட பாதி பகுதி தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்கும். ஆனால் இதையெல்லாம் பார்க்குறதுக்கு மனுஷங்க இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் மறைஞ்சு போச்சோ அப்போவே மனித இனம் அடுத்த 10 நாளை தாண்டுமான்றது ஒரு கேள்விக்குறியாக மாற ஆரம்பிச்சிருக்கும். அது எப்படி மனித இனம் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு வரும், இது எப்படி அழிஞ்சு போகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கட், அதாவது நம்மளோட குடல்களில் நம்ம சாப்பிட்றதுனால ஜீரணமாகும் இல்லையா, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் நிறைய சாப்பாடுகளை டைஜஷன் பண்ணி அதை வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தா, அதாவது நியூட்ரியண்ட்டாக மாற்றுது. அந்த ப்ராசஸ் மணி நேரத்திலேயே கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நமக்கு பிளாட்டிங் தான் தருமே தவிர ஜீரணமாகி ஒரு நியூட்ரிஷனாக ஒரு எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகவே ஆகாது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மறைஞ்சு போய் 5 நாள்லேயே நம்ம குடலில் இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸ்ன்ற ஒரு டைப் ஆஃப் செல்ஸால் உற்பத்தி ஆக முடியாது. ஏன்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான விட்டமின் கேவை நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த செல்ஸ் இருக்காது. நம்ம குடிக்கிற தண்ணி கூட நம்ம உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகாது. அது வழக்கம் போல் ஒரு டயரி ஆகிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஃப்ளூயிடும் நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடும். கிட்னி, லிவர், ஹார்ட், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இமீடியட்டாக சீஸ் ஆயிரும். எதுவுமே வேலை செய்யாது. 5 to 9 டேஸில் மொத்த மனித இனமும் அழிஞ்சு போயிடும். உங்களால் நிறைய பேர் நினச்சிருக்கலாம், ஆஃப்டர் ஆல் பாக்டீரியா தானே, ஆஃப்டர் ஆல் நுண்ணுயிரிகள் தானே, இதுங்களால என்ன ஆயிரப்போகுதுன்னு. பட் அதுங்க அழிஞ்சு போகிறதுனால
நம்ம ஒட்டுமொத்த மனித இனமுமே வந்து எக்ஸ்டிங்ஷனுக்கு தள்ளப்பட்டுரும். ஸோ, அதனால தான் இயற்கையில ஒவ்வொரு உயிர்களும் முக்கியம். இப்ப மனுஷங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். மனுஷங்கனால எத்தன உயிர்கள் வந்து இந்த பூமியில எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்குன்றத நம்ம உணரணும். இந்த உலகத்துல இதுவரை மனுஷங்கனால மட்டும் 2,60,60,000 வெவ்வேறு வகை ஸ்பீஷீஸ் ஆஃப் உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு.